ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சம்பங்கி பூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எப்படின்னா கிழங்கு வகையை சார்ந்தது. அமர் லில்லி, ரெயின் லில்லின்ற மாதிரி இது ஒரு வகை சம்பங்கி பூ, டியூபர் ரோசஸ் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரஜினிகாந்த பூவுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மாலைலாம் கோக்குறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சம்பங்கி பூ. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம கிழங்கு வாங்கி வச்சோன்னா 3 months ஆஃப்டர் வந்து இந்த மாதிரி பட்ஸ் வைக்கும், ஸ்டெம் மாதிரி வரும். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு கிளையிலையும் 2 பூ பூக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுலேயே வந்து ஒயிட்டு, பிங்க்கு, எல்லோ, அதுக்கப்புறம் வந்து டார்க் பிங்க்கு கூட இருக்குது, டபுள் பெட்டல்ஸும் இருக்குது. ஸோ நிறைய வந்து கிழங்கெல்லாம் விற்கிறாங்க, வாங்கி வைங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், அவ்வளோ வாசனையாக இருக்குது. ஸோ இது வந்து பராமரிப்பு வந்து ரொம்ப நிறைய தேவைப்படாது. ஏன்னா இது வந்து கிழங்கு வகைன்றதுனால நம்ம நிறைய தண்ணி ஊற்ற தேவையில்ல. நிறைய தண்ணி ஊற்றிட்டே இருந்திங்கன்னா செடி வந்து கீழே வந்து கிழங்கு அழுகி போயிடும். ஸோ கிழங்கு வகையை பொறுத்த வரைக்கும் எல்லா செடியிலையுமே வந்து மெயின்டெனன்ஸ் கம்மி தான். நம்ம தண்ணிலாம் நிறைய ஊற்ற தேவையில்ல. ஸோ வந்து நல்லா வெயில் படுற மாதிரி இடத்துல வச்சிங்கன்னா பூச்சி தொல்லை இருக்காது. ஸோ பூச்சி தொல்லைன்னு பார்த்திங்கன்னா மாவு பூச்சி மட்டும்தான் இதில் வரும். ஸோ அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது வந்து கிழங்குங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிழங்கு மட்டும் வாங்கி வச்சிங்கன்னா போதும், பக்கத்துலேயே வந்து நிறைய கிழங்கு வந்து உருவாகும். ஸோ வந்து அதுக்கப்புறம் நம்ம அந்த கிழங்கெல்லாம் தனித்தனியாக வந்து ஒவ்வொரு பாட்டில் எடுத்து வச்சோன்னா அதுவும் திருப்பி பெருசாகிட்டு இந்த மாதிரி முட்டு வைக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு கிழங்கு வாங்கினாவே போதும், செடியும் வந்து நிறைய உருவாக்கலாம். ஸோ வந்து இதில் வந்து நிறைய பூச்சி தொல்லை இருக்கும், அது மட்டும் நான் வீடியோ போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் வெள்ளையாக பூச்சி வைக்க ஆரம்பிக்கும். ஸோ அது இருந்துச்சுன்னா மொட்டு வைக்காது. ஸோ நம்ம வந்து பூச்சி வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி நல்லா பெருசாக வந்து ஸ்டெம் வந்து அதில் வந்து டெய்லியுமே 2 பூ வைக்க ஆரம்பிக்கும். ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படியே விட்டுறாதீங்க, ஒரு 2 days கழித்து நீங்கள் அந்த பூ பறிச்சிடுங்க. 2 days வரைக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூ வந்து அதிலே வாடி போயிடும். ஸோ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நான் கூட ஒரு 2 days கழித்து பார்த்தேன்னா இந்த மாதிரி தான் ஃப்ளவர்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக வாடிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் கிடைக்கும். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.